ஹாய்! வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, பாஸ்ட் 2 டேஸா நான் வந்து எந்த விளாகுமே பண்ணல. பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூ. ஆக்சுவலி எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. பயங்கரமா குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு. அதனால வந்துட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு 2 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என் கூட வந்து என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்டது என்னோட ஃபேமிலி தான். என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க தான். ஸோ அவர் வந்து என்னோட பாதி வேலை அந்த சமைக்கிறது, சம்திங் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுவும் அதாவது ஈவினிங் எனக்கு வந்து எனக்கு ஃபீவர் அதிகமானது நைட் ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங்கே ரொம்ப எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு நைட் அப்புறம் சண்டே மார்னிங் நான் கொஞ்சம் ஓகே ஆயிட்டேன். அதுக்கும் என் பசங்க எல்லாம் என்ன பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு ஆஃப் அ டே வந்துட்டு வீடு வந்து ஒரு ஆஃப் அ டே நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட வந்துட்டு வீட்டில் இவங்க எல்லாருக்குமே பயங்கர கவலை ஆயிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்றதுனாலயா, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நம்ம தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு, இதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கு அப்புறமா வெசல்ஸ் வாஷ் பண்ணணும், அப்புறம் இதை க்ளீன் பண்ணணும், அப்படி வச்சுக்கணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்க அதிலெல்லாம் ஃப்ரீயாக இருந்திருக்காங்க ஹஸ்பண்ட் எல்லாம். ஸோ அவருக்குமே வந்து பயங்கரமாக வரி ஆயிட்டாரு. அதனாலேயே என்னை வந்து மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு ஃபீவர் வராமல் பார்த்துப்பாரு. ஏன்னா வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா யார் அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாரையும் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணுமேன்ற ஒரு பயம் வந்துடும் அவருக்கு. அதனால என்னை கொஞ்சம் பேம்பர் பண்ணி அதிகமாக பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு இந்த கோல்டில் அந்த ஜில்னஸ் எனக்கு ஆகாதனால கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. என் பசங்களுமே என்னை வந்து நல்லா பேம்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பேம்பர் பண்ணாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க அந்த பேம்பர், அதாவது எனக்கு ரொம்ப அதாவது ஒரு 3 பெட்ஷீட் போத்தினாலுமே ரொம்ப குளிராவே இருந்தது. என்னால உள்ள என்னோட கை கால்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்பவே என்னால எந்திரிக்க முடியல. அதுக்கு இவங்க எல்லாம் எனக்கு வந்து அழகா பெட்ஷீட்லாம் என் மேல ஏறி எல்லாம் எனக்கு பெட்ஷீட் போத்துனாங்களே தவிர, அதுக்கப்புறம் என்ன இவனுங்க தூங்க விடல. அதுதான் விஷயமே ஆக்சுவலா. "என்ன தூங்க விடுங்கடா, என்ன தூங்க விடுங்கடா." பிகாஸ் பாடி பெயின் பயங்கரமா வந்துருச்சு. ஃபீவர் ஃபுல்லா இருக்கிறதுனால. எனக்கு எங்கன்னா இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்ப எனக்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் பசங்க யாருக்காவது அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் வீட்ல இருந்தேன். நமக்கு வந்தா தாங்கிக்கலாம். பசங்களுக்கு வந்தா, ஐயோ! அது இன்னும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்றதுனால, மோஸ்ட்லி அவங்கள நான் கிட்டவே சேர்க்க மாட்டேன். மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தேன். அ இருந்தாலும் அவங்க வந்து என்னை விடாம என் கூடயே சுத்தி, சுத்தி என் மேலேயே படுத்துட்டு இருந்தாங்க. என்னை எழுப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அம்மா வந்துட்டு பேசாம தூங்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அம்மா வந்து எப்பவுமே இப்படி போயிட்டு இருக்கணும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா வந்து நம்ம ஒரு நாள் ஜுரம்ன்னு படுத்துட்டா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாரி தான் என் பசங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்ப. நிஜமாவே நானும் எங்க அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லன்னா சுத்தி, சுத்தி எங்க அம்மாவையே சுத்துவேன். அ அம்மா எங்க இருக்காங்களோ அங்கேயே தான் இருப்பேன். அம்மாக்கு உடம்பு சரியா இருக்கு. அம்மா பக்கத்துலயே தான் படுத்துட்டு இருப்பேன். இதோ என் பசங்க இப்ப படுத்துட்டு இருக்காங்களே அந்த மாரி. ஸோ நம்ம குழந்தையில எப்படி பண்ணோமோ, அதே நம்ம குழந்தைங்க நமக்கு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி டியர்ஸ்லாம் இருந்தது. ஹாப்பியா தான் இருந்தது. ம் என்ன சொல்ல முடியும்? அ குழந்தைங்க இல்லையா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுதாங்க குழந்தைங்க. குழந்தைங்க குழந்தைங்களாவே இருந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் சண்டே. சண்டே மார்னிங் எந்திரிச்சு ஓகே மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஓகேவா இருக்கிறதுனால நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் கோல்டெல்லாம் சரியாகுமே அப்படின்றதுனால, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு சிக்கன் பக்கோடா பண்ணியிருந்தோம். எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறமா மறுபடியும் டேப்லெட்லாம் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கியாச்சு. மறுபடியும் பாடி வந்து ஹெல்த் வந்து ரெக்கவர் பண்ணிட்டுருக்கேன். மேக்ஸிமம் அ நாளைக்கு நான் ரெக்கவர் ஆயிடுவேன். ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஜர்னிய. வாழ்க்கை ரொம்ப சின்னது. வாழ்க்கை ஒரு தடவ தான் வாழ்ந்து பார்த்துருவோம் வாங்க. பாய். இந்த வீடியோவ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.